அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, தை மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 24 மணி நேரத்துல பணம் நிச்சயமா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த 24 மணி நேரத்துக்குள்ள பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் தேய்பிறை பஞ்சமி திதி, தை மாசத்துல வரக்கூடிய முதல் பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணத்தை வசியம் செய்யக்கூடிய சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தியும், இந்த அற்புதமான நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, பணத்தை வசியம் செய்யறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு நம்ம பர்ஸ்ல நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தியும் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தடைகளும் நீங்கிறதுக்கு இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை பத்தி தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ, தலைக்கு மேல பிரச்சனை இருக்கிறவங்க, சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த இன்னொரு பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். 9/9ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி ஜனவரி மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 9. இந்த 9ங்கிற நம்பர் நமக்கு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கும். அடுத்ததா நல்ல ஒரு ஆரம்பத்தை இந்த 9ங்கிற நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில தேய்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய இந்த 9/9ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல 5/5ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி, தை மாசம் 5ஆம் தேதி. அந்த வகையில 5/5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எப்பையும் போல 897ங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 2025வது வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில நமக்கு அடிக்கடி வருது. இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யும். அதனால அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. பண தேவை இருக்கிறவங்களும், பண கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை உடனடியா மாறுறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, இன்னும் சொல்ல போனா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான
கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரு பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது பொதுவா உங்க குடும்பத்துக்காக இல்லாம குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கை மேல பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பயும் போல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஒரே நாள்ல நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். எப்பயுமே நம்ம சேனல்ல பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு 8 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு 99ங்கிற சேர்க்கையும் இருக்கு, 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அந்த வகையில இந்த 8 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் 8ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதே மாதிரி 9 மணியில இருந்து 10 மணி வரைக்கும் இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதனால குறிப்பிட்ட இந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. முடியாதவங்க பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். சப்போஸ் டே டைம்ல இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா ராகு காலம், யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதோ அது நியாயமான முறையில இருக்கிற அமௌண்டா இருக்கணும். அந்த அமௌண்ட்டை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா 1ல இருந்து 45 வரைக்கும், அதாவது 45 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டுக்கோங்க. அதாவது இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ 45 முறை 45 டைம்ஸ் நீங்க எழுதணும். கவுண்டிங்காக ஃபர்ஸ்டே 1ல இருந்து 45 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. இந்த 4, 5ங்கிற நம்பரை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 9ங்கிற நம்பர் வரும். இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நம்ம 45 முறை இந்த ஸ்விட்ச் வேர்டை இன்னைக்கு எழுத போறோம். சரி, நீங்க எழுத வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். சடன்லி 741, ஸ்பீட் 897, நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சடன்லி 741, ஸ்பீட் 897, நவ். இதுல நான் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். சரி, இப்படி சொல்லும் போது நம்பரை ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். அதாவது 741ங்கிற நம்பரை 741ன்னு நீங்க சொல்லலாம். 741 741ன்னு சொல்லி சேர்த்து நீங்க சொல்லக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி 45 முறை எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பூஜை அறையில, பீரோல, அப்படி இல்லைன்னா கிச்சன் ஷெல்ஃப்ல, இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும், தூக்கி போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா 24 மணி நேரத்துக்குள்ள அற்புதமான மாற்றத்தை பணவரவுல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே
தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.